குட் மார்னிங் மை டியர் கிரேட் லீடர்ஸ். நான் உங்கள் செந்தில்குமார், யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ் ஃப்ரம் திருநெல்வேலி. உங்கள் அனைவரையும் இந்த டீச்சிங் டியூஸ்டே ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சார்பாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாசா சார், என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கா? பாசா சார், ஆடியோ கிளியரா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த அற்புதமான அந்த பயிற்சியை வழங்குவதற்குண்டான வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனத்திற்கும், என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்திற்கும், இதற்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை அப்ளைன் லீடர்ஸ்களுக்கும் மனமார்ந்த நன்றியில தெரிவிச்சுக்கிட்டுதான் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பலதரப்பட்ட தலைவர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில வெஸ்டீஜ் நிறுவனமானது எவ்வளவு அற்புதமானது, இந்த வியாபாரத்தின் மூலமாக எவ்வளவு மக்களினுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு என்னுடைய இந்த வெற்றி பயணம் உங்களுக்கு ஒரு மிக சரியான முடிவெடுப்பதற்கு உண்டான ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த தருணத்துல நான் எல்லாம் வல்ல இறைவனை நன்றியோடு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய சக்சஸ் ஸ்டோரிய சொல்ல இருக்கிறேன். திருநெல்வேலி பகுதி என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அத்தை மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய குடும்பம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இந்த துறையில, இந்த நிறுவனத்துல வெற்றிகரமாக வளர்ந்துட்டு இருக்கிறோம். என்னுடைய மனைவி மிஸ்ஸஸ் மகேஸ்வரி மற்றும் என்னுடைய 3 குழந்தைகள் மீனாட்சி, திவ்யா, நந்தினி, அவங்க அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். என்னோட ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. என்னுடைய அப்பா பலசருக்கு மளிகை கடை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க திருநெல்வேலி பகுதியில. என்னோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய ஃபேமிலி. எனக்கு 4 சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள். ஸோ அவர்களுக்கும் என்னுடைய அத்தாங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அதுபோக என்னுடைய மனைவியினுடைய அண்ணன், அந்த அத்தானுக்கும் அந்த சிஸ்டருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். என்னுடைய மனைவியினுடைய அக்கா, அவங்களுடைய கணவர் மற்றும் என்னுடைய தம்பி மனைவி, இவங்க எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருந்தது. நான் மளிகை கடை வியாபாரத்தினுடைய தகப்பனார் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த மளிகை கடை வியாபாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக தொடர்ந்து தொழிலை முன்னெடுத்துட்டு போக முடியாத சூழல். அதன் காரணத்தை கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா, என்னுடைய பள்ளி படிப்பை நான் தொடர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. பள்ளி படிப்பை பாதிலே டிஸ்கண்டினியூ பண்றேன். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளியில நான் படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மளிகை கடை வியாபாரத்துக்குள்ள வரேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து உழைப்பு, கடினமான உழைப்பு. அந்த கடினமான உழைப்பு எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சா, ஒரு மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த தருணத்துல 2003ல என்னுடைய நண்பரினுடைய அழைப்பின் பேர்ல இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் நான் ஈடுபட்டேன். 5 வருடங்கள் தொடர்ந்து செயல்பட்டு நான் செயல்பட்ட ஒரு நிறுவனத்திலேருந்து எனக்கு கிடைச்ச முதல் வருமானம் பார்த்துட்டீங்கன்னா வெறும் 173 ரூபா தான். அந்த 5 வருடங்கள் தொடர்ந்து அந்த நிறுவனத்துல செயல்பட்டு என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக நானும் வெற்றி அடைவேன், நானும் ஒரு சாதனையாளனாக மாறுவேன், எனக்கும் வெளிநாட்டு பயணம் இருக்கு, எனக்கும் மேடையில பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இப்படிங்கிறது எல்லாமே கனவு அனைத்தும் காணல் நீராக மாறியது. அந்த தருணத்துல இன்னொரு சைனா கம்பெனியினுடைய வாய்ப்பு கிடைச்சது. அது உள்ள என்ட்ரான உடனே இந்த துறையே வேண்டாம் என்னும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் முதலீடு இல்லாமல் வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு கேட்கதான் நல்லா இருக்கு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் இதுல நம்மளால வெற்றி பெற இயலல. நமக்கு தொழில்னா முதலீடு பண்ணி பார்க்கக்கூடிய தொழில் தான் சரியான தொழில். நமக்கு ஒரு பலசர கடை இருக்கு, அந்த கடையை பார்த்துக்கிட்டே அடுத்ததாக ஏதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தேடலின் காரணமாக ஏஜென்சி, ஜவுளி வியாபாரம், நெய் வியாபாரம், காய்கறி வியாபாரம், ஹோட்டல் தொழில்னு சொல்லிட்டு எந்தெந்த தொழிலெல்லாம் ஈடுபட்டால் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு தெரிகிறதோ அது அத்தனை இடங்கள்லையும்
என்னுடைய தீவிரமான உழைப்பை நான் கொடுத்துட்டு இருந்தேன். கடின உழைப்பு, முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடினமான உழைப்பு. ஆனால் அந்த உழைப்பு என்னுடைய வாழ்வாதாரத்துல அன்றாடம் உள்ள வாழ்க்கையை தான் கழிக்க முடிஞ்சதை தவிர வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்கிற ஒரு சூழல்ல தான் இருந்துச்சு. அந்த தருணத்துலதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. என்ன அப்படின்னா, நம் கனவுகளுக்கு வலிமை உண்டு, அந்த கனவுல அடையக்கூடிய வாய்ப்பை இறைவன் நிச்சயமா வழங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டான விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு இறைவன் மனுஷ ரூபாயனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். கடவுள் நமக்கு நேர்ல வர முடியாது, மனித ரூபத்துலதான் வர முடியும். அப்படி மனித ரூபத்துல வந்து எனக்கு இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை அறிமுகம் செய்து இந்த வியாபாரத்தின் மூலமாக என்னையும் என்னுடைய குடும்பத்தினரையும் ஆரோக்கிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ வச்சிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஒப்பற்ற இறைவன் திரு டிவிஎஸ் பவுல்ராஜருக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் முன்பாக நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்க சொல்லி கொடுத்த பாதையில நான் தொடர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சேன். சாரை பத்தி சொல்றதாக இருந்தது அப்படின்னா, நான் 2003ல ஈடுபட்ட நிறுவனத்திலே இவங்க ஒரு சரித்திர நாயகன். அன்றைக்கு நான் வியந்து பார்த்த அந்த மனிதர் மறுபடியும் 2010ல என்கிட்ட இந்த வியாபார வாய்ப்பை எடுத்து தெரியப்படுத்தும் பொழுது, இவர்களோடு நம்மளுடைய பயணம் இருந்தது அப்படின்னா சர்வ நிச்சயமாக நம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோடு கைகோர்த்தேன். இன்றைக்கு நாங்க ஒரு குடும்பமாக இருந்து செயல்பட்டு இருக்கிறோம். இவர்களுக்கும் இவர்களோடு சேர்ந்து எங்களுடைய சிஸ்டர் அஸ்மிதா மேடத்துக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க இருவரும் சேர்ந்து எங்களுடைய அணியை வலுவாக மாற்றி அமைப்பதற்கு, வலுவாக கட்டமைப்பதற்கு எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் அப்படிங்கிறது ஏராளம் ஏராளம் ஏராளம். ஸோ அந்த வகையில அவங்க குடும்பத்திற்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரியப்படுத்திக்கிட்டேன். அவங்க சொல்லி கொடுத்த பாதையில 2010ல என்னுடைய வியாபாரத்தை நான் துவக்கினேன். இப்போ 2025 15 ஆண்டுகளாக நான் அந்த வியாபாரத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன். என் வீட்டுக்கு தேவையான அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கடையை மாற்றி வாங்கினதுக்கு எனக்கு கிடைத்த முதல் மாத வருமானம் 18 ரூபாய். இந்த 18 ரூபாயானது இந்த பொருட்கள் வாங்கியதற்கு எனக்கு கிடைத்த வருமானம். இந்த பொருளை பயன்படுத்தி பார்த்தேன், தரம் எனக்கு பிடிச்சிருந்தது. மாதம் மாதம் நான் அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிட்டேன். எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய லீடர் கிட்ட இந்த வியாபாரத்தில் நான் மேலும் வெற்றியடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட இந்த வியாபாரத்தை பகிர்ந்துக்கிடுங்க. பிடிச்சிருந்தா அவங்க இந்த வியாபாரத்தை இணைஞ்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா உங்ககிட்ட பொருள் வாங்குவாங்க. ரெண்டுமே ஒரு நபர் செய்யலை அப்படின்னு சொன்னா நன்றின்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே என்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையுமே போய் சொன்னேன். அவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட இருந்து வந்தது, இது ஒண்ணு யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க, நீ எங்களை ஏமாத்த வந்திருக்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்க ஏமாறுறதுக்கு எதுவுமே கிடையாது. கொடுத்த பணத்திற்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்க போறோம். பொருளை பயன்படுத்துறதுக்கே எக்ஸ்ட்ரா இன்கம் நிறுவனம் கொடுக்குது. இந்த வியாபாரத்தை சிறப்பா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பணம் வர இருக்கு, கார் வர இருக்கு, டூர் வர இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய வெற்றி இங்க இருந்தது அப்படின்னு சொன்னா நீ தொடர்ந்து செயல்படுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நான் அதை கேட்டுட்டு திரும்பல. என்னுடைய வாழ்க்கை இதுதான் சொல்லிட்டு படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சேன். ஒரு சில நண்பர்கள் என்னோடு பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னுடைய 2வது மாத வருமானம் 42 ரூபாயா மாறிச்சு. 18 42 கூட்டினா 60 ரூபா, 3வது மாதம் 56 ரூபா. 3 மாதத்தினுடைய வருமானம் 116 ரூபாய் எனக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. 4வது மாசம் 305 ரூபா, 5வது மாசம் 1430 ரூபா. இந்த வியாபாரத்துல ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட பேன் கார்டும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட பாக்கெட்ல வைக்கிறதுக்கே பணம் கிடையாது, நமக்கு எதுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வியாபாரத்தின் மூலமாக எனக்கு 6388 ரூபா என்னுடைய 6வது மாத வருமானமாக வந்துச்சு. பேன் கார்டு கொடுக்காதனால 20% டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்த மாசம் 6800, 7000 இப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக என்னுடைய வருமானம் உயர ஆரம்பிச்சது. இந்த வியாபாரத்தை நான் தேர்ந்தெடுத்ததே எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபா 10,000 வருமானம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த மாதம் என்னுடைய வருமானம் 212 ஆகும், 67 ரூபாயும் மாறும் பொழுது என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் முறையான வியாபாரம் அல்ல, இதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும், வராம போயிரும். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய தொழில்களில் ஈடுபட்டு காணாம போனவங்க தான் நிறைய பேரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாரு உனக்கு வந்த வருமானம் 7000 ரூபாய் வந்து அடுத்து குறைஞ்சிடுச்சு பாரு, இது அப்படி இல்லாம போயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க.
ஆனா நான் அவங்க சொன்னதை கேட்டுட்டு இருக்கல. எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய தலைவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நான் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த துறை மிகப்பெரிய துறை, உலக அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு துறை. இந்த துறையில நாம ஈடுபடக்கூடிய நிறுவனம் ஒரு தலை சிறந்த நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய வியாபார திட்டம் முறையானது. இந்த துறையை பற்றி நீங்கள் ஆழமாக படிக்கணும், புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு நீங்க தினசரி நேரம் ஒதுக்குங்க. நாங்க நடத்தக்கூடிய மீட்டிங் ட்ரைனிங்ல தவறாம கலந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொல்லி கொடுத்த பாதையில தொடர்ந்து செயல்பட்டதன் மூலமாக அதற்கு அடுத்த மாதம் என்னுடைய வருமானம் 19,000 ரூபாயாக மாறிச்சு. ஸோ 7,000 ரூபாய் வருமானம் 2 மாதம் குறைந்து அடுத்து 19,000, 12,000, 12,000, 14,000. ஒரு ஆண்டினுடைய முடிவுல என்னுடைய ஆண்டு வருமானம் 81,000 ரூபாயாக மாறிச்சு. இதை 12ஆல வகுத்து பார்த்தோம்னா சராசரியாக 6,500 ரூபாய் முதல் 6,800 ரூபாய் வரும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 26 நாள் வேலை பார்த்தா ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு வருடம் முடிந்த உடனே 2வது வருடத்துல நம்மளுடைய வருமானம் எவ்வளவு ரூபாய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 2,000 ரூபாயா கூட்டுவாங்க. அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய நிறுவனங்கள்ல வருமானத்தை உயர்த்துறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய 2வது ஆண்டு வருமானம் பாருங்க 1,58,000 மாறி. இது வரைக்கும் நான் உங்களுக்கு மாத வருமானத்தை காட்டினேன், இனி ஆண்டு வருமானத்தை காட்டுறேன். என்னுடைய 2வது ஆண்டு வருமானம் 1,58,000 அப்படி டபுளா மாறி. இந்த வியாபாரத்துல கையெழுத்திடும் பொழுதே நான் என்னுடைய வாய்ப்பளித்த தலைவர்கிட்ட நான் ஒண்ணு கேட்டேன், விமானத்துல பறக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு, அது இங்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தொடர்ந்து செயல்படக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் அது இங்கு சாத்தியமே அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய முதல் வெளிநாடு சுற்றுப்பயணம் துபாய் நாட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். மண்ணிலிருந்து விண்ணை பார்த்த என்னை, விண்ணிலிருந்து மண்ணை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த வெஸ்டீஜ் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றியில தெரிவிச்சுக்கிட்டேன். அடுத்த ஆண்டு என்னுடைய வருமானம் 5 லட்சம் ரூபாயாக உயர்ந்தது. என்னுடைய 2வது வெளிநாடு சுற்றுப்பயணம் உலக அதிசயம் 7. 7ல ஒரு அதிசயம் சீன பெருஞ்சுவர். இந்த சீன பெருஞ்சுவரை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பாக நம்மளுடைய 8வது அதிசயமான வெஸ்டீஜ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. தேங்க்ஸ் டு வெஸ்டீஜ். அதற்கு அடுத்து ரஷ்யா போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய ஆண்டு வருமானம் 7,24,000 உயர்ந்தது. என்னோட அணியில இருந்து இவ்வளவு சாதனையாளர்களோடு தாய்லாந்து நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். 2003ல நான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில ஈடுபடும் பொழுது என்கிட்ட லோடு சைக்கிள் தான் இருந்தது. அன்னைக்கு ஃபேமஸா இருந்த டிவிஎஸ் சாம்போ, டிவிஎஸ் 50 கூட என்கிட்ட கிடையாது. அந்த லோடு சைக்கிள்ல தான் என் கடைக்கு தேவையான மளிகை ஜாமானை பூரா நான் வாங்கிட்டு வருவேன். 5 வருடங்கள் ஒரு நிறுவனத்தில் நான் ஈடுபடும் போது அந்த சைக்கிள்ல தான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தடுத்து தொழில்கள் செய்யும் பொழுது வெஸ்டீஜ் வியாபாரத்தை துவக்கும் பொழுது என்கிட்ட ஸ்பிளெண்டர் பிளஸ் பைக் இருந்தது. அந்த பைக்ல தான் பல இடங்களுக்கு போய் நான் மீட்டிங் அட்டன் பண்ணுவதா இருக்கட்டும், ட்ரைனிங் கொடுப்பதா இருக்கட்டும், என் குழுவுக்கு தேவையான எல்லா விஷயமும் செய்யறது அந்த பைக்ல போய் தான் நான் பயணம் பண்ணுவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வெஸ்டீஜ் வியாபாரம் ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய 5 ஆண்டுகால பயணத்துல நான் 12 லட்ச ரூபாய் பெருமானம்ல லக்ஸுரி கார் ஃபியட் லீனியா நான் வாங்கினேன். அதுலதான் இன்னைக்கு என்னுடைய பயணம் இருக்கு. தேங்க்ஸ் டு வெஸ்டீஜ். அதற்கு அடுத்த ஆண்டு என்னுடைய ஆண்டு வருமானம் 8,78,000 உயரும். அடுத்து இந்தோனேஷியா பாலிதீவுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக என்னுடைய ஆண்டு வருமானம் 9,18,000 உயர்ந்தது. அதற்கு அடுத்து அபுதாபி வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக என்னுடைய ஆண்டு வருமானம் 12,35,000 உயர்ந்தது. நான் ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இணைஞ்ச எனக்கு ஒரு மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நான் வந்தேன். 33 ஆண்டுகளாக வாடகை இல்லத்துல குடியிருந்த என்னுடைய குடும்பம் இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தின் மூலமாக ஒரு 85 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொந்த இல்லம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்ஸ் டு வெஸ்டீஜ். இந்த நிறுவனத்திற்கு நான் மனமார்ந்த நன்றியில தெரிவிச்சுக்கிட்டேன். அதற்கு அடுத்த ஆண்டு என்னுடைய ஆண்டு வருமானம் 17,13,000 உயர்ந்தது. என்னுடைய அணியிலிருந்து இவ்வளவு சாதனையாளர்களோடு மறுபடி நான் தாய்லாந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய ஆண்டு வருமானம் 20,90,000 உயர்ந்தது. என்னுடைய 8வது வெளிநாடு சுற்றுப்பயணமாக மலேசியா, தாய்லாந்து ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போயிட்டு வந்தோம். விமானத்திலையும் பயணம் பண்ணோம், கப்பல்லையும் பயணம் பண்ணோம். இது எல்லாமே என்னுடைய அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். இது 2,000 பேருக்கு மேல இந்த கப்பல்ல நாங்க பயணம் பண்ணி ஒரே டைம்ல போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டோம்னா கோவிட் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. மார்ச் 2020 முடியும் பொழுது 24ஆம் தேதி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க.
இதற்கு முன்பு இந்த நிறுவனம் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிற 2010 டு 2020 இந்த 10 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள வேட் டாக்ஸ்ல இருந்து ஜிஎஸ்டி மாத்தின அந்த விஷயத்த சந்திச்சிருந்தோம். அது போக பண மதிப்பிழப்பீடு சந்திச்சிருந்தோம். இந்த 2 விஷயங்களுமே வெளியில ஏகப்பட்ட தொழில்கள் நசுக்கப்பட்டிருந்தது, முடக்கப்பட்டிருந்தது, மூடப்பட்டிருந்தது. ஆனா நம்மளுடைய வியாபாரமானது ஸ்திரத்தன்மையோடு வளர்ந்துகிட்டு தான் இருந்தது. இந்த 2020 கோவிட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு உலகமே முடக்கப்பட்ட ஒரு தருணம். முழுக்க லாக்டவுன். நம்மளுடைய வாழ்நாள்ல அப்படி ஒரு சூழலை நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. பந்த் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அப்படிதான் பார்த்திருக்கோம். ஒட்டு மொத்தமாக உலகம் முழுவதும் முடக்கப்பட்ட தருணம். விமானங்கள் பறக்கல, வாகனங்கள் செல்லல, அந்த மாதிரி ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் கடக்க முடியாத ஒரு சூழல். நாங்க எல்லாருமே 2020 வரைக்கும் வெளியில போய் வேலை பார்த்து, வெளியில ஃபீல்டு ஒர்க் பார்த்து தான் மாதம் மாதம் வியாபாரத்தை கொண்டு வந்துட்டு இருந்தோம். நாங்க மக்களோடு மக்களாக பழகி, கைகோர்த்து, கட்டி பிடிச்சி, டீ சாப்பிட்டு இப்படிதான் நாங்க வளர்ந்துட்டு இருந்தோம். மார்ச் 2020 லாக்டவுன் வரைக்கும் போனதுக்கு 1,47,000 ரூபாய். ஏப்ரல் மாசம் என்ன நடக்கும் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வியாபாரத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு வழங்கும் பொழுது அவங்க சொன்னது, இந்த நிறுவனம் சரியான நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள் தரமான பொருட்கள், இந்த வியாபாரத்தை யார் ஒருத்தர் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுடைய குழு கட்டமைக்கப்படும். அந்த குழு கட்டமைக்கும் பொழுது இந்த நிறுவனத்தினுடைய பொருட்களை தான் தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. இந்த நிறுவனத்தினுடைய பொருட்களை பயன்படுத்தும் பொழுது வியாபார அளவு நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது நமக்கும் வருமானம் வரும், அவங்களுக்கும் வருமானம் வரும் அப்படிங்கிறத சொல்லும் போது வெளியில் உள்ளவங்க என்ன மாதிரி பார்த்தாங்களோ தெரியாது. கடவுள் அருளால் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்ததுனால ஏப்ரல் மாசம் வீட்டை விட்டு வெளியில வரல. ஆனா வியாபாரம் நடந்தாதான் வருமானம் வரும். நம்ம நிறுவனம் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஆன்லைனோடு டைப் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொரியர்ல டிஸ்பேச் ஆயிடும். இந்த ஃபெசிலிட்டிஸை அப்பமே செஞ்சு வச்சிருந்ததுனால ஏப்ரல் மாசம் அவங்கவுங்க வீட்டு தேவைக்கு இது எல்லாமே உயிர் காக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த பொருட்கள் பிளஸ் தரமான பொருட்கள்ங்கிறதுனால ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வியாபாரம் நடந்ததுக்கே நான் வீட்டை விட்டு வெளியில வராம, எந்த மீட்டிங்கும் போகாம, எந்த விதமான விஷயம் செய்யாம, ஜூம் அப்படிங்கிறதுலாம் அப்பதான் நாங்க ஆரம்பிக்கவே செய்தோம். ஆன் பண்ணவும் தெரியாது, ஆஃப் பண்ணவும் தெரியாது, என்ன செய்யணும்னே தெரியாது. அப்படி இருந்த எனக்கு ஏப்ரல் மாசம் வந்த வருமானம் பாருங்க, 1,24,000 ரூபாய். எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு தொழில இருக்கோங்கிறது மறுபடி ஒரு முறை எனக்கு அழுத்தம் திருத்தமாக புரிந்த ஒரு தருணம். என்னுடைய குழுல நிறைய பேர் இந்த தருணத்துல சம்பாதிச்சிருந்தாங்க. அதற்கு அடுத்த மாதம் எல்லா தொழில்களும் நலிவுற்றிருந்த தருணத்துல வெஸ்டீஜ் வியாபாரம் கோவிட் காலகட்டத்துல கூட உயரத்துக்கு போயிட்டு இருந்தது. என்னுடைய அதற்கு அடுத்த மாதம் 1,34,000, அதற்கு அடுத்த மாதம் 2 லட்சம், அதற்கு அடுத்த மாதம் 2,59,000 இப்படின்னு சொல்லிட்டு கோவிட் காலகட்டத்தில் கூட இந்த தொழிலானது ஸ்திரத்தன்மையோடு வளர்ந்தது. என்ன மாதிரியான ஒரு வியாபாரம் பாருங்க. அந்த காலகட்டத்துல கோவிட் ஆண்டுல எனக்கு வந்த வருமானம் 22 லட்சம் ரூபாய். அதற்கு அடுத்த ஆண்டு 21 லட்சம், அதற்கு அடுத்த ஆண்டு 25 லட்சம், அதற்கு அடுத்த ஆண்டு 21 லட்சம், அதற்கு அடுத்த ஆண்டு 21 லட்சம். இது 2024 வியாபாரம். 2025 இப்போ 9 மாதங்கள் ஆகுது. இந்த 9 மாதங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த வருமானம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 19,03,000 ரூபாய். இது என்னுடைய 15 ஆண்டுகளினுடைய ஆண்டு வருமானத்தை உங்ககிட்ட நான் காட்டியிருக்கிறேன். ₹1 கூட முதலீடு கூட இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தின் மூலமாக இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்கக்கூடிய வருமானம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2,14,16,703 ரூபாய். இது ஒரு சாமானிய மனிதன் இந்த வியாபாரத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் இங்க தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பயிற்சியில கலந்து கொண்டு தொடர்ந்து இந்த தலைவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கிறாங்களோ, பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய ஒரு வியாபாரம், கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரம். ஆண் பெண் பேதம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, இருக்கிற ஊர் எங்கன்னு கேட்க போறதில்லை, என்ன படிச்சிருக்கோன்னு கேட்க போறதில்லை. முன்னேற வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அனைவருக்கும் வெஸ்டீஜ் என்பது பொற்காலமே, வெற்றியினுடைய வாசலே. ஸோ நீங்கள் அனைவருமே சேர்ந்து நின்னோம் அப்படின்னு சொன்னா மாபெரும் வெற்றி அடைய முடியும். இவை அனைத்தும் நடைபெறுவதற்கு எனக்கு மட்டும் இந்த வருமானம் வரல,
இந்த வியாபாரத்தின் மூலமாக 100 ரூபாயிலிருந்து 2,07,000 வரைக்கும் 1000 குடும்பங்கள் என்னுடைய அணியில சம்பாதிக்கிறாங்க. ஏறத்தாழ 60 சாதனையாளர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறாங்க. ஒரு 14 சாதனையாளர்கள் நம்மளுடைய அணியில கார் வாங்கியிருக்கிறாங்க. மிஸ்டர் சேகர் சார் ராஜபாளையம் பகுதியை சார்ந்தவங்க, மிஸ்டர் மதன்குமார் சார் கழுகுமலையை சார்ந்தவங்க, மிஸ்டர் மாரியப்பன் சார் ராஜபாளையம், மிஸ்டர் ராஜாராம் ராஜபாளையம், மிஸ்டர் ரவிச்சந்திரன் மதுரை, மிஸ்டர் முத்து வெங்கடேசன் சிவகாசி, மிஸ்டர் மாரிசெல்வம் சார் கழுகுமலை, மிஸ்டர் கார்த்திக் சார் கோவில்பட்டி, மிஸ்டர் கண்ணபிரான் சார் கோவில்பட்டி, மிஸ்டர் மாரீஸ்வரி மேடம் சாத்தூர், திருநெல்வேலி பகுதியை சார்ந்த குழந்தைராஜா சார் ஆரோக்கியமேரி மேடம் மற்றும் பரமசிவன் சார் ஸ்ரீவைகுண்டம், மிஸ்டர் கலைச்செல்வம் சார் கோவில்பட்டி, சுப்பையா சார் மற்றும் சபரி மேடம் திருநெல்வேலி. காலேஜ் படிக்கும்போது நம்ம அணியில ஜாயின் பண்ணி இன்னைக்கு ₹1,00,000 வருமானம் வெளிநாடு சுற்றுப்பயணம் கலக்கிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் முனீஸ்வரன் சார், இப்படி 14 சாதனையாளர்கள் நம்மளுடைய அணியில கார்கள் வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவும் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்து நானும் என் குடும்பமும் தினம் 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 நன்றி சொல்லிட்டு இருக்கக்கூடிய குடும்பம் திரு டிவிஎஸ் பவுல்ராஜ் சாருக்கும் அஸ்மிதா மேடத்துக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டோம். ஏன்னா அயராது உழைத்ததன் மூலமாக இன்னைக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு நிறுவனம், ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கோமா அப்படின்னா உருவாக்கியிருக்கிறோம். அவை அனைத்திற்கும் முதல் அக்கு வரை காரணகர்த்தாவாக இருந்து சொல்லி கொடுத்து என்னை வழிநடத்தி சென்றுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய கிரேட் மென்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சாருக்கு நான் மேலும் மேலும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அதோடு எங்களை அணு அணுவாக செதுக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதர்கள் மிஸ்டர் ராஜன் சார் மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு RS வின்னர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி தமிழகம் முழுவதும் அடித்தட்டு மக்களுக்கும் பலதரப்பட்ட விஷயங்களை அறிவாற்றலை புகுத்தி CD கொடுத்ததா இருக்கட்டும் மற்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டோம். இன்றைய வரைக்கும் அவர்கள் வயது வித்தியாசம் பார்த்ததில்ல, தூரத்தை பார்த்ததில்ல, வந்து பயணம் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அடுத்ததான் மிஸ்டர் ARM முகமது ஃபரூக், அவங்களுக்கு சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் ஸ்பீக்கர் பக்கத்தில் நின்று ரெக்கார்ட் பண்ணி கேட்டவங்க நாங்கள். ஸோ சாரனுடைய ஒவ்வொரு பயிற்சிகளும் எங்களை செதுக்கியிருக்கு. அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். மிஸ்டர் சுதாகர் சார் உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு மனிதர், ஒரு திறமை வாய்ந்த ஒரு தலைவர். இப்படி ஒரு வலுவான ஒரு அணி தலைவர்கள் எங்களுக்கு கிடைச்சதுனால நிறைய விஷயங்கள் இந்த துறை சார்ந்து கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொண்ட விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் பேருதவியாக இருந்திருக்கு. எங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய கிரேட் MD 3 MDகள் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்க செஞ்சு வச்ச அற்புதமான சிஸ்டம் இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்களுடைய ஆரோக்கியம், இன்னைக்கு ஆரோக்கியத்தின் மூலமாக ஒவ்வொரு குடும்பமும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பொருளாதார ரீதியான முன்னேற்றம், ஆண்கள் பெண்கள் நடுத்தர வயதினர் இளம் வயதினர் வயோதிகர் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் இந்த 3 ஜாம்பவான்கள் மூலமாக மிகப்பெரிய பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய சூப்பர் அப்ளைன் மிஸ்டர் சித்தார்த் சிங் சார் அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்கள் அதன் மூலமாக எங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதுபோக நம்மளுடைய கிரேட் அசோக் சார் ட்ரெயினர், அவங்களுக்கும் பாசா சாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிட்டோம். ஏன்னா 2 பேருமே சப்ளிமெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், மற்ற CNTs மற்ற பயிற்சிகளாக இருக்கட்டும், அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சென்னை பிரான்ச் மேனேஜர்ஸ் சதீஷ் சார், சந்துரு சார் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டாக் பாயிண்ட் ஓனர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டோம். என்டையர் வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு காஸ்மெட்டிக் ரீதியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய லேடி ட்ரெயினராக இருக்கட்டும், அக்ரிக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் செந்தில் சார், அப்புறம் மானஸ் சார், எல்லாருக்குமே நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டோம். எங்களுடைய கோர் லீடர் பவுல்ராஜ் சார் தலைமையாக இருக்கக்கூடிய கோர் லீடர் ஈச் அண்ட் எவ்ரி லீடர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நாங்கள் இங்கே ஒரே குடும்பமாக இருந்து பயணம் செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு வழிநடத்துதலுக்கு உண்டான ஒரு சிறந்த தலைவராக எங்களுடைய தலைவர் எங்களை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ சாரனுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அதுபோக என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மிஸ்ஸஸ் மகேஸ்வரி, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என் கூட இருந்து பக்கபலமாக இருந்து என்னுடைய வெற்றிக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க. என்னுடைய 3 செல்ல குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். எங்களோடு சேர்ந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி மேடம், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
என்னுடைய அணி அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு டெக்னாலஜி ரீதியாக நிறைய இடங்கள்ல எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு மாதம் 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய அணியில வரக்கூடிய பொன்னி மேடம், வளர்மதி மேடம், பொன்னி மேடம்லாம் வந்து ₹1,00,000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ சிறந்த ஒரு தலைவியா உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வளர்மதி மேடம், ஷீலா மேடம், ரேவதி மேடம், ஜெசிகம்மாள் மேடம், விஜயலட்சுமி மேடம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிடுதேன். இந்த அணி வலுவாக உயர்ந்து கொண்டிருப்பதற்கு நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய காரணம். என்னுடைய தம்பி மனைவி மிஸ்ஸஸ் மாரீஸ்வரி மேடம் மற்றும் அவர்களுடைய ஒட்டுமொத்த அணி தலைவர்கள் செல்வா எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய முக்கியமான தலைவர்கள்ல மிஸ்டர் சேகர் சார், மதன் சார், மாரி செல்வம் சார், கார்த்திக் சார், கண்ணவரான் சார், கலைச்செல்வம் சார், பரமேஸ்வரன் சார், குருசாமி சார் மற்றும் என்னுடைய மாரியப்பன் சார், முத்து வெங்கடேசன் சார், சுசிலா மேடம், மாரீஸ்வரி மேடம், ஜெயா மேடம், பாப்பாத்தி மேடம் மற்றும் ஆரோக்கியமேரி சார், குழந்தைராஜா சார், சபரி மேடம், சுப்பையா சார், ஐயப்பன் சார், அருணா மேடம் மற்றும் மாரியம்மாள் மேடம், தவமணி மேடம், சண்முக வடிவு மேடம் மற்றும் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். என்னோட தம்பி சுதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். மீரான், எசகிராஜ் இவங்க 2 பேருமே என்னோட முக்கியமான தூண்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். மற்றும் என்னுடைய நெருங்கிய குடும்ப நண்பர் மிஸ்டர் பரமசிவன் சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். என்னோட கூட இருந்து இன்னைக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய மிஸ்டர் சபரி அவங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். மிஸ்டர் முனீஷ் அண்ட் ஷீலா மேடம் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எடுத்துட்டு நோக்கி இந்த தொழிலில் என்னுடைய அணியில சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள். ₹1,00,000 சம்பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய நான் காட்டக்கூடிய அத்தனை தலைவர்களுமே லட்சங்களில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. மிஸ்டர் பாலமுருகன் சார், சேதுலட்சுமி மேடம் இவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டேன். இது எல்லாமே என்னோடு சேர்ந்து வெற்றிக்காக கூட நிற்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். என்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கு நான் கடைபிடித்த விஷயங்கள் என்ன, கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன்று ஒன்றாக செய்கிறேன். இந்த வியாபாரத்தில் யார் ஒருவர் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்று கனவு இருக்கணும், அல்லனா கடன் இருக்கும். இந்த 2 விஷயத்துல எது இருந்தாலும் அவங்க இந்த வியாபாரத்துல சர்வ நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அந்த கனவுகள் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்திட்டோம்னா அது சின்ன கனவா இருந்தாலும் சரி, பெரிய கனவா இருந்தாலும் சரி, அந்த கனவுகளை இந்த வியாபாரத்தின் மூலமாக நீங்க சர்வ நிச்சயமாக அடைந்தே தீர முடியுமானா அடைந்தே தீர முடியும். உங்களுக்கு உங்களுடைய குடும்ப பொறுப்புகள், கடன் சுமைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, அது இந்த வியாபாரத்தின் மூலமாக நீங்க சர்வ நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுங்க. ஏன்னா நான் அந்த விஷயத்தை தான் செஞ்சேன். எனக்கு கனவுகள் அதிகமா இருந்தது, குடும்பத்தினுடைய பொறுப்புகள் அதிகமாக இருந்தது. அதை மையமாக வச்சு நான் அந்த வியாபாரத்துல அடுத்தடுத்த நிலைக்கு உயரணும்னு சொல்லிட்டு ட்ரீம்ஸை ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணேன். ட்ரீம்ஸை ஃபுல்லா பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்னென்ன ட்ரீம்ஸ் எல்லாம் பிக்சரைஸ் பண்ணணும் அவை அனைத்துமே எனக்கு ஒன்னொன்னாக நிறைவேறி என் கையில கிடைச்சதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னுடைய கையில கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இங்கு இந்த வியாபாரத்தில் யார் ஒருவர் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று கனவு அல்லது கடன். இது இரண்டும் யாருக்கு இருக்குதோ, இதுல எது ஒன்று இருந்தாலும் வெற்றி அடைய முடியும். 2மே இருக்கு அப்படிங்கிறவங்க சர்வ நிச்சயமாக இங்க வெற்றி அடைய முடியும். அடுத்ததாக இந்த வியாபாரத்துல நீங்கள் வெற்றி அடைவதற்காக செய்யக்கூடிய விஷயம், நேரம். இந்த வியாபாரத்துக்கு யார் கொடுக்குறோமோ இந்த நேரம் தான் இங்கு பணமாக மாற்றப்படுது. டெய்லி 2 மணி நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பேசிக்கான உள்ள விஷயம். 2 மணி நேரத்தை விட கூடுதலா கொடுக்க முடியுமா? நாங்க லேடிஸா இருக்கிறோம், நாங்க நிறைய நேரம் கொடுக்கலாமே அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் அதிகமாக அந்த வியாபாரத்துக்கு ஒதுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வியாபார அளவு வேகமாக வளரும், உங்களுடைய குழு வலுவாக மாறும், நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தால் எதனோடு போட்டியிடணும் அப்படின்னா நேரத்தோடு போட்டியிடுங்க. நீங்க நேரத்தோடு போட்டியிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களை ஜெயிப்பதற்கு யாருமே அல்ல. நீங்க வேற யார் கூடயுமே போட்டியிட வேண்டியதில்லை. நேரத்தை சரியாக கையாள தெரிந்தவர்கள் அனைவருமே கோடீஸ்வரர்களே. இந்த நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த ESPI அப்படிங்கிற அந்த குவாட்ரண்ட்ல உள்ளது. இந்த நேரத்தை அதிகப்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு வியாபாரம் அதிகமாகும். வியாபாரம் அதிகமானுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வருமானம் அதிகமாகும். டெய்லி காலையில இருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள உங்களுடைய நேரம் எங்கெங்கு செலவிடப்படுது அப்படிங்கிறத சரியாக திட்டமிடுங்க. ஒரு மாதத்துல 30 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த 30 நாட்கள்ல நாம நம்மளுடைய வேலைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க போறோம், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க போறோம், இந்த தொழிலை வளர்ப்பதற்கு நாம எவ்வளவு நேரம் ஒதுக்க போறோங்கிற
திட்டமிடல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா சர்வ நிச்சயமாக நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் இங்கு வெற்றியடைந்த அனைவருமே சரியான திட்டமிடலோடு செயல்பட்டவங்க தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு லீடரா இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே 2 மாதத்திற்கு முன்பு 3 மாதத்திற்கு முன்பே ஷெட்யூல் கேட்க வேண்டியதா இருக்கு. அதுவே நம்மளுடைய கிரேட் எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி சார்ட்ட நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கணும் அப்படின்னா 1 வருடத்திற்கு முன்பாக புக் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு 365 நாளுக்கு உண்டான ஷெட்யூல் எங்கெங்க எப்பப்போ என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான முழுமையான திட்டமிடல் அவங்க கையில இருக்கு. ஸோ இதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய நேரத்தை நாம் சரியாக திட்டமிடுவதற்கு தயாராக இருந்தோம் அப்படின்னா சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததாக இந்த வெற்றி அடைவதற்கு நாம செய்ய வேண்டியது நேம் லிஸ்ட். இந்த நேம் லிஸ்ட் அப்படிங்கிறது எழுத சொல்லும் பொழுது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தயக்கமானது, என்கிட்ட தான் மொபைல் போன்ல இருக்க, அல்லது என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொன்னா யார் கேட்பாங்கன்னு தெரியும், என் மைண்ட்ல இருக்கு, என் மனசுல இருக்கு, இப்படிங்கிற மாதிரியே தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நேம் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த துறையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய பெயர் பட்டியல் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிதாக மாறிக்கிட்டே இருக்கோ அதை பொறுத்து இந்த வியாபாரத்தில் நீங்கள் செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மகா சக்கரவர்த்தியாகவும் நீங்க இருப்பீங்க. சோ உங்களுடைய பெயர் பட்டியல், அந்த பெயர் பட்டியலை நீங்க தயாரிப்பதற்கு யாருமே எந்த சூழலிலும் தயங்க வேண்டாம். பெயர் பட்டியலை எழுத ஆரம்பிங்க. கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். எழுத எழுத உங்களுடைய பெயர் பட்டியல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பெயர் பட்டியல்ல புதிதான நண்பர்கள் நிறைய பேர் ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் புதிதான மக்களை சந்திப்பதற்கு தயாராக. நானும் பயணம் பண்ணும் போது லிப்ட் கொடுத்து நிறைய பேர்கிட்ட நம்பர் வாங்கியிருக்கிறேன். பஸ்ல பயணம் பண்ணும் போது பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசி நம்பர் வாங்கியிருக்கிறேன். ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறேன் அப்படின்னா அங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசி நம்பர் வாங்கியிருக்கிறேன். கடைகளுக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் புது கடைகளுக்கு போவேன். அவங்களோட சர்வீஸை பார்த்துட்டு அவங்கள பாராட்டுவேன். அவங்க கிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்குவேன். புதிதாக யாராவது தொழிலுக்கு உண்டான சப்போர்ட் கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக அந்த பெயரை வாங்கி நான் குறிச்சு வச்சுக்கிடுவேன். இப்படி என்னுடைய நட்பு வட்டத்தை நான் நெருக்கமாக்கிக்கிட்டே இருந்ததுனால என்னுடைய வியாபாரத்துல அதிகபட்சமாக எனக்கு தெரிந்த சொந்த பந்தங்களை விட தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமாக வளர்ந்த வியாபாரம் தான் அதிகம். அதனால நீங்க அந்த பெயர் பட்டியல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுக்கிடுங்க. 300 பெயர்கள் எழுதணும் அப்படிங்கிறத நீங்க தயாராகிக்கிடுங்க. 100 பேரை அதுல தேர்ந்தெடுத்து நீங்க ஒவ்வொருத்தரையா போய் நீங்க சந்திக்க போனீங்க, நீங்க வியாபாரத்தை பத்தி தெரியப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தேவையான நேரடியான நபர்கள் சர்வ நிச்சயமாக கிடைப்பாங்க. 45 நாட்களுக்குள்ள நீங்க எவ்வளவு நண்பர்களை இந்த வியாபாரத்துல அறிமுகப்படுத்திருக்குன்னா குறைந்தபட்சம் 15 நபர்கள் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. 45 நாட்கள்ல 15 ஸ்பான்சரை நீங்க ஸ்பான்சர் செஞ்சிருக்கணும். அதற்கு மேல் ஸ்பான்சர் செய்யலாமானா நிச்சயமாக பண்ணலாம். முதல் 15 ஸ்பான்சரை நீங்க செஞ்சதுக்கு அப்புறமாக அந்த 15 ஸ்பான்சர்ல 4 பேர் நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து இந்த குழுவை வெற்றிகரமாக எடுத்துட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அவர்களோடு சேர்ந்து இருந்து நீங்கள் குழுவை வலுவாக மாற்றுங்க. மிகப்பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. ரெகுலர் கம்யூனிகேஷன், இந்த வியாபாரத்தை பற்றிய சரியான புரிதலும் சரியான வழிகாட்டுதலும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய வெற்றியடைந்த வெற்றிகரமான தலைவர்கள் யாரோ அவர்களிடத்துல நீங்கள் தொடர்ந்து கான்டாக்ட்ல இருங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் காலை முதல் இரவு வரைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் நீங்கள் டோட்டல் சரண்டராக மாறினீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் எங்கு விரயமாகப்படுது, உங்களுடைய நேரத்தை நீங்க எப்படி நீங்க அடுத்த நிலைக்கு நீங்க திருப்பலாம், அதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் இந்த வியாபாரத்தையும் எப்படி நீங்க வளர்க்க முடியும், உருவாக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சரியான தலைவர் உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெகுலர் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் உங்களுடைய தலைவரோடு பேசுவது மாதிரி உங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் உங்களுடைய லீடரோடு நீங்க நெருக்கமான ஒரு சூழலை உருவாக்கும். ஸோ நம்ம அப்ளைனுக்கும் நமக்கும் நடுவில் நம்ம யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா
இணைக்கக்கூடிய பாலமாக நாம இருக்கோம். எந்த இடத்துலையும் மறிக்கக்கூடிய ஒரு சுவராக அணையாக மாறிடக்கூடாது. ஸோ நம்மளுடைய குழு வேகமாக ஸ்திரத்தன்மையோடு வளரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரெகுலர் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது நமக்கு மட்டுமல்ல, நம் குழுவில் உள்ள தலைவர்களும் சேர்ந்து அதை செயல்படுத்துறதுக்கு நீங்க தயாராக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். ஒவ்வொரு மனிதனையும் இந்த மீட்டிங் ட்ரைனிங் தான் ஒரு மிக சிறந்த தலைவனாக மாற்றி அமைக்கும். இந்த துறையை பற்றியும், இந்த நிறுவனத்தை பற்றியும், இந்த பொருட்களை பற்றியும், இந்த வியாபார திட்டத்தை பற்றியும் சரியான புரிந்துணர்வு இல்லாமல் செயல்படக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா மீட்டிங் ட்ரைனிங் ப்ராப்பர் அட்டன் பண்ணாம இருக்கிறது தான் காரணமா இருக்கும். யார் ஒருவர் தொடர்ந்து மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எந்த சூழ்நிலையிலும் இந்த வியாபாரத்தை விட்டு தள்ளி நிற்க மாட்டாங்க. இந்த வியாபாரத்தை விட்டு தள்ளி நிற்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்ட போது ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வியாபாரத்துக்குள்ள முன்னேறுவதற்காக இணைஞ்சிருக்கிறாங்க, வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பயிற்சிகள்ல கலந்துகிட்டே இருக்கும். இதை தான் நான் செஞ்சேன். நான் எந்த பகுதியில மீட்டிங் ட்ரைனிங் நடந்தாலும் நான் போய் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லா இடங்களையும் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த விஷயத்தை செய்துகிட்டே இருந்ததன் மூலமாக எனக்குள்ள இந்த தொழில் மீது நம்பிக்கை அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதற்கு அடுத்த கட்டமாக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நான் மட்டுமல்ல என் குழுவில் உள்ள அத்தனை தலைவர்களையும் அழைச்சிட்டு போய் மீட்டிங் ட்ரைனிங்ல அட்டன் பண்ண வைக்கிறதே நான் ஒரு முக்கியமான பணியாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல், எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் என் அணிக்குள்ளும் நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன்னா என் அணிக்குள்ளும் நடந்தது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல என்னுடைய அணி இருக்கு. அதே தருணத்துல என்னோட அணியில இருக்கிறவங்க ஒரு இடத்துல நிகழ்ச்சி அப்படின்னா ஒட்டு மொத்தத்துக்கும் கேதர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ இந்த மீட்டிங் ட்ரைனிங் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும், நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தொழிலே மீட்டிங் ட்ரைனிங்ஸ் தான். கெட் அவுட் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ஃபர்டான ஒரு இடத்துல இருக்கு. வந்துட்டு இருக்கக்கூடிய வருமானம் போதும், இருக்கிற வாழ்க்கை போதும், சாப்பிட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு போதும், போயிட்டு இருக்கக்கூடிய வாகனம் போதும், இந்த நம்மளுடைய வீட்டினுடைய அமைப்பு போதும், இப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு கம்ஃபர்டான ஒரு சூழல்ல இருந்து பழகக்கூடியவங்க. ஸோ இந்த மனோநிலையை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாதான் ஒரு வேலையோ தொழிலோ எப்படி செய்ய முடியுமோ அதே மாதிரி இந்த வியாபாரத்துல வெற்றி அடைவதற்கு இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்களோ அதை அத்தனையுமே நம்ம கடைபிடிக்கணுமானா கடைபிடிக்கணும். உங்க கம்ஃபர்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 10,000 ரூபாய் வருமானம் வாங்கக்கூடியவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆசைப்படுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாய்க்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கு மேல ஆசைப்பட மாட்டாங்க. 10,000 வர்றவருக்கு கூட 10,000 வந்தா எப்படி இருக்கும், 10,000 வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 20,000 வந்தா எப்படி இருக்கும், இப்படிதான் யோசிப்பாங்க. 10,000 வந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த வியாபாரத்தை செஞ்சு ஒரு வருஷத்துல நான் ₹1,00,000 வருமானத்துக்குள்ள போக போறேன், 50,000 ரூபாய் வருமானத்துக்குள்ள போக போறேன் இப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனோநிலை வருமானா வராது. ஏன் வராதுன்னா இந்த துறை சார்ந்த புரிதல் கிடையாது, இந்த துறையில முன்பின் அனுபவம் கிடையாது, இந்த துறையில வெற்றி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது. அந்த நம்பகத்தன்மையை நாம அதிகரிக்கிறதுக்கு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்றோம். நிறைய பேருக்கு 30,000 வருமானம் வந்துடும், 50,000 வருமானம் வந்துடும், ₹1,00,000 வருமானம் வந்துடும். அந்த வருமானத்திலே நின்றுட்டு இருப்போம்னா அந்த வருமானத்திலே நின்றுட்டு இருப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த வியாபாரம் அலாவுதீன் கையில கிடைச்ச அற்புத விளக்கு. உங்களுடைய கனவுகள் நீங்க எவ்வளவு பெரிதாக வச்சிருக்கிறீங்களோ அதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய கனவுகளை புதுப்பிச்சுக்கிடுங்க. உங்களுடைய வியாபார இலக்கு என்னவோ அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு நன்றி செலுத்திட்டு மறுபடியும் புதுமையான இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு உங்களுடைய வருமானம் என்னவோ அந்த வருமான இலக்கை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு நன்றி செலுத்திட்டு புதுமையான வருமான இலக்கை நீங்க திட்டமிடுங்க. இதை நீங்க செய்யும் பொழுதுதான் நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. இந்த வியாபாரமானது என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா இந்த வியாபாரம் நம்மளுடைய தலைமைத்துவத்தை காட்டுவதற்கு உண்டான ஒரு வியாபாரம்.
இங்க வந்து ஷோ பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம். நீங்க என்ன மாதிரியான வளர்ச்சியை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் நம்மளை பின்பற்றி வரக்கூடிய நம்மளுடைய தலைவர்களும் அதை நோக்கி தொடர்ந்து நம்மளோடு செயல்பட்டு வருவாங்க. ஸோ கிடைச்ச வருமானம், கிடைச்ச வாழ்க்கை தரம் இதுவே திருப்திகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையிலும் நம்ம அந்த கம்ஃபர்டான இடத்துல இல்லாமல் அதை விட்டு வெளியில வந்தோம். இதை யார் செய்தாங்களோ அடுத்தடுத்த நிலைக்கு தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கலாம். இதோடு சேர்ந்து நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ், வெஸ்டீஜினுடைய சிஸ்டம் நமக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தை டெய்லி ஆக்டிவிட்டிஸா வச்சுக்கணும். கன்சியூம் த ப்ராடக்ட், ஷேர் த ப்ராடக்ட், மேக் எ லிஸ்ட், இன்வைட் த பீப்புள், மீட்டிங்ஸ், ஹோம் மீட்டிங்ஸ், 1-to-1 ஆர் கால் மீட்டிங், ஜூம் மீட்டிங் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதோடு சேர்ந்து டீம் ஒர்க், ஃபாலோ பண்ணுங்கிற 7 சிஸ்டத்தை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஃபாலோ பண்ணுவதோடு சேர்த்து தினசரி நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்காக, தினசரி நம்மளுடைய மனோநிலையை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்காக, நம்மளுடைய சிந்தனை செயல் அனைத்தும் வெற்றியை நோக்கி நாம ஈர்ப்பதற்காக, பணத்தை நம்மை நோக்கி ஈர்ப்பதற்காக, நாம தினசரி நம்ம ஆரோக்கியமாக நம்மளை உணர்வதற்காக, தினசரி நம்ம அழகா இருக்கோங்கிறத உணர்வதற்காக டைனமிக் டே ஆடியோ அப்படிங்கிறத ஒரு அற்புதமான ஆடியோவை நம்மளோட கிரேட் மென்டர்ஸ் RS ராஜன் சார் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அவங்க சிஸ்டம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த டைனமிக் டே ஆடியோ. இந்த டைனமிக் டே ஆடியோவை நான் டெய்லி கேட்பேனா அப்படின்னா டெய்லி கேட்பேன். நீங்களும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. கேட்பதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நம்மளுடைய சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் ஒரே கோணத்துல இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மைண்ட் சிங்க் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சார் ஆல்ரெடி மகாபலிபுரத்துல வச்சு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுதாகர் சாரும் வந்து இந்த மைண்ட் சிங்க் ஆடியோ சம்பந்தமாக சூப்பரான எக்ஸலண்டான பயிற்சி. இந்த மைண்ட் சிங்க் ஆடியோ வந்து நம்ம எப்போதுமே நம்மளுடைய மைண்டினுடைய அலைவரிசை ஒரே நிலையில இருப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆடியோஸ். இது நிறைய இடங்கள்ல பயிற்சிகள் நடந்து நிறைய இடங்களுக்கு ஒவ்வொரு லீடரும் வந்து ராஜன் சாரா இருக்கட்டும், சுதாகர் சாரா இருக்கட்டும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்குள் நிறைய மாற்றம், நமக்குள் நம்பகத்தன்மை, நமக்குள் பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வது. மைண்ட் சிங்க் ஆடியோவில் உள்ள அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மிஸ்டர் சுதாகர் சார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த நாம என்ன கேட்கணும், என்ன பேசணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உண்டான அந்த விளக்கங்களை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோவை கேட்ட ஒரு நபர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில இருந்த ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக மாறியதற்கு உண்டான 21 நாள் அதை கேட்டதிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆடியோ. இந்த ஆடியோவை நம்ம எல்லாருமே கேட்டு கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ நமக்கு ராஜன் சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பயிற்சி வழங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹோபோனோ மந்திரம், இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வளவு ஸ்திரத்தன்மையா நம்மையும் நம்மளுடைய அணியும் நம்மளுடைய குடும்பத்தையும் வழி நடத்துமோ அதே மாதிரி இந்த ஆடியோஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ இதை தினசரி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்களும் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் நானும் என்னுடைய ஒட்டுமொத்த அணியினரும் கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அஃபர்மேஷன் இந்த அஃபர்மேஷன். இது கோடி ரூபாய் ஏசியாவுடைய டாப்பஸ்ட் ஏர்னர் நம்மளோட சூப்பர் அப்ளைன் மிஸ்டர் சித்தார்த் சிங் சார் சொல்லி கொடுத்த விஷயம், ஊட்டியில 3 நாள் பயிற்சியாக சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம், மதுரையில சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம், இதை யார் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களோ மிராக்கிள்ஸ் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். So business comes to me easily and effortlessly. Money comes to me easily and effortlessly. Great leaders comes to me easily and effortlessly. Multiple LOBs comes to me easily and effortlessly. Great things comes to me easily and effortlessly. Good health comes to me easily and effortlessly. இந்த அஃபர்மேஷன்ஸ் 6 அஃபர்மேஷன்ஸையும் ஒரு மஞ்சள் கலர் சார்ட் பேப்பர் வாங்கி அந்த சார்ட் பேப்பரை வந்து நீங்க ஸ்பைரல் மெத்தட்ல நீங்க போட்டுக்கூடாது. டெய்லி 21 முறை ஒவ்வொரு வாசகத்தையும் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு அப்படிதான் நடந்தது. நான் 10 வருஷம்
1,10,00,000 சம்பாதிச்சிருக்கோம். அதற்கு அடுத்த 4 வருடத்துல 1 கோடி ரூபாய் ஏர்னிங்ஸ் வந்து பிசினஸை வந்து நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணி ரொம்ப அதிகபட்சமான முயற்சி எடுத்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு கடினமாக செயல்பட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்த ஒரு சூழலுக்கு மத்தியில மைண்டை மாத்தின ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பயிற்சி, இந்த அஃபர்மேஷன். இதை டெய்லி எழுதிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னா டெய்லி நானும் எழுதிட்டு இருக்கிறேன், என்னுடைய மிஸ்ஸஸும் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்களும் கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம், வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட காத்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க எல்லாருமே கடைபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இவை அனைத்தும் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதற்கும் இன்னும் வாழ்வில் மென்மேலும் உயர்வதற்கும் வெற்றிகளை குவிப்பதற்கும் செல்வத்தை சேர்ப்பதற்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கும் கனவுகளை அடைவதற்கும் என்னை சார்ந்த பல மக்களினுடைய குடும்பத்தினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கும் பல மக்களினுடைய கனவுகள் அடைந்து அவங்க செல்வத்தை குவிப்பதற்கும் அவர்கள் வெற்றி அடைவதற்கும் எங்களை அனுதினமும் வழிநடத்தி சென்றுட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ரிசர்வ் 7 ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர், த கிரேட் லீடர், த லெஜண்ட் மிஸ்டர் பவுல்ராஜ் சார் மற்றும் அனைத்து அப்ளைன் தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டுதான் அவங்க சொல்லி கொடுத்த பாதையில நாங்க தொடர்ந்து பயணத்தை ஈடுபடுத்திட்டு இருக்கோம். அதன் மூலமாக வெற்றிகள் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதே போன்று நீங்களும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய லீடர்ஸ் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதாங்களோ அதை கடைபிடிங்க. கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு யார் சரியான தலைவர்னு நீங்க தேர்ந்தெடுப்பீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய லீடர் சொல்லி கொடுத்ததை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். உங்க லீடர் சொல்லி கொடுத்ததை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதன் மூலமாக மாற்றமும் மிகப்பெரிய வாழ்வில் ஏற்றமும் நீங்க எல்லாரும் அடைய வேண்டும். இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டேன். எனக்கு சிறப்பான அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த வெஸ்டீஜ் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல்மடி லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாசா சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நான் அசோக் பேசுகிறேன். இன்ஃபேக்ட் ஒரு 4 நாள் முன்னாடி தான் வந்து நான் உங்களை கேட்டேன், எங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அற்புதமாக வந்து சூப்பராக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் சார். இப்போது நீங்கள் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லைக் ஒரு படிப்பு இல்லை, மளிகை கடையில் வந்து வேலை பார்க்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசும்போது அவங்க நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை நீங்கள் சொல்கிறத அவங்க முதல்ல கேட்குற பொறுமை அவங்கள்ட்ட இருந்தா? இல்லை, முதல்ல எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியில இருக்கிறவங்க இல்லை, என் குடும்பத்தில் உள்ளவங்களே ஏற்றுக்கல. என் கூட பிறந்தது அக்கா தங்கச்சி 4 பேர். என்னுடைய மனைவி வழியில இருந்தது அவங்க அண்ணன், அவங்க அக்கா. அவர்களே இந்த தொழிலை வந்து முதல்ல ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க எல்லாருக்குமே அவங்க பார்த்தது இதெல்லாம் சரியா வருமா, நடைமுறைக்கு சாத்தியமா, இப்படிதான் சொன்னாங்க. நான் மளிகை கடையில இருந்தேன். பெரிய லெவல்ல நான் வந்து எனக்கு பொதுவா படிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் படிப்பும் கண்டினியூ பண்ணல. கடைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பெரிய மக்கள் தொடர்பு கிடையாது. கடைக்கு வர்றவங்க போறவங்க தான். அதை விட்டா நான் போய் மளிகை கடையில ஜாமான் வாங்குறவங்க தான். அவங்களுக்கு வந்து கடையை விட்டுட்டு யாருமே வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி இந்த வியாபாரத்துல வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தொடர்ந்து நான் பயிற்சியில கலந்து கொண்டது தான். என்னுடைய அப்ளைன் லீடர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சார் வழங்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் கலந்துக்கிடுவேன். அவர்களோடையே நெருக்கமாக பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். அதன் மூலமாக என்னுடைய திறமையை நான் கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றிக்கிட்டேன். இந்த துறை மீது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்திக்கிட்டேன். நாங்களாம் முந்தி இருந்த காலகட்டத்துல திருநெல்வேலியில நிறைய பயிற்சி நடக்காது. சென்னைக்கு தான் நாங்கள் பயிற்சி கலந்துக்கிட்டு தான் வரணும். ராஜன் சார் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நாங்கள் சென்னையில வந்து தான் கலந்துக்கிடுவோம். அப்படி நான் ஒவ்வொரு இடங்களுக்கும் பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த தொழிலை நான் முன்னேறணுங்கிறது என்னுடைய தனியாத தாகம். எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வேணுங்கிறதுனால இதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு யாரு என்ன சொல்லி சேரலாங்க சேரலாங்கிறத பத்தி நான் யோசிக்கல. இந்த வியாபாரத்துல வருமானம் இருக்கு, வாழ்க்கை மாற்றம் இருக்குங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். என் கண்ணு முன்னாடி நிறைய தலைவர்கள் வளர்ந்துட்டு இருக்காங்கிறதையும் நான் பார்த்தேன். அதனால தொடர்ந்து இந்த தொழிலை நின்றுகிட்டே இருந்தேன். இந்த தொழிலை யார் வெற்றி அடையலாம்னா, தொடர்ந்து இந்த தொழிலை யார் பயணம் பண்றாங்களோ அவங்க வெற்றி அடையும். ரைட் சார். நீங்க இப்போ ஆரம்பத்துல வந்து ஒரு 100 ரூபா கூட உங்க வருமானம் இல்லை. ஆமா சார்.
போல்ராஜ் சார் வந்து உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், ரைட்? பட் அந்த டைம்ல வருமானம் 100 கூட இல்ல. இப்படி இருக்கும்போது இந்த வியாபாரத்துல நான் பெருசா என்ன வளர்ந்துட போறேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள வரலையா? இல்ல அந்த அந்த விஷயம் ஏன்னா அடிப்படையிலே எனக்கு வந்து அது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் அந்த விஷயங்கள்ல நம்ம நிறைய அனுபவங்களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை கையில கிடைச்சது. அதுவும் நான் இந்த தொழிலுக்குள்ள வந்து பார்க்கும்போது அப்போ ட்ரைனிங்ல எடுக்கக்கூடிய இந்த இஎஸ்பி அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா வெளியில எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஈயும் எஸ்ஸுங்கிற இந்த இடத்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டே இருக்கோம். பிஐயை நோக்கி நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அந்த பிஐ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சரியான இடம் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம் தான். அதை எழுதின மதிப்பிற்குரிய ராபர்ட் கியோசரி அவங்களே இந்த சிஸ்டம் யாருக்கு சரியா பொருந்தது அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபடுறவங்களுக்கு தான் பொருந்ததுங்கிறத அதை மென்ஷன் பண்ணவே செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு பயிற்சியிலும் தரக்கூடிய ஒவ்வொரு தகவல்கள் அது வந்து நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சு. அது போக நான் சென்னையில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் சென்னையில் பார்க்குறேன். கம்பெனி எம்டி எல்லாம் நேரில் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எவ்வளோ மக்கள் இதில் செயல்படுதாங்கிறதெல்லாம் என்னால் பார்த்து நம்பிக்கையை அதிகரிக்க முடிஞ்சது. நிறைய தலைவர்கள் அன்றைய அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சார் கூட நிறைய தலைவர்கள் வருவாங்க. சாய்கண்ணா சாரு, லட்சுமி குமரன் சாரு, அது போக வந்து விக்டோரியா செல்வி மேடம், இப்போ இன்னைக்கு சௌஜன்யா மேடம் வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமான தலைவியா இருக்கிறாங்க. கற்பகம் மேடம், இவங்களெல்லாம் நாங்கள் மைக்கேல் சார், இப்படி நாங்கள் எல்லாரையுமே வந்து பார்ப்போம். எல்லாருடைய வெற்றி கதைகளை கேட்போம். அதனால நம்பகத்தன்மையை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ரைட் சார். உங்களது வந்து ஒரு பெரிய குடும்பம். இன்ஃபேக்ட் உங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எஸ் சார். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு 85 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஸோ எஸ் சார். இதெல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது இதெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? இல்லை சும்மா செஞ்சு ஏதோ ஒன்று பார்ப்போம், ஏன்னா வரதே 100 200 நான் 500 இவ்வளோ தானே வருது, ஸோ இதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில் அந்த கனவு வந்து நனவாகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? இல்லை நிச்சயமா இருந்தது சார். ஏன்னா நான் அந்த நம்பிக்கையில தான் நம்ம இந்த தொழிலே துவங்கியிருந்தோம். ஏன்னா நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு கசப்பான அனுபவம் தான், துறையே வேண்டான்னு இருந்த ஆள் தான். இந்த துறை எல்லாமே வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி இருந்த ஆளு தான். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா எனக்கு மார்க்கெட்டிங் பிளான் நல்லாவே தெரியுங்கிறதுனால நான் அந்த பிசினஸை பத்தி சார் சொல்லும் போதே பார்த்தேன். இது அக்குமுலேஷன், அது போக இங்க டெப்த்ல இன்கம் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டேன். அப்ப நம்ம தொடர்ந்து செயல்பட்டால் இங்க சர்வ நிச்சயமாக மாற்றம் இருக்கு. நான் புதுசா போய் எந்த ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜா பண்ணணும். ஏன்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த பணமுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து இங்க உழைப்பை கொடுத்தா மாற்றம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து பேசுறதுக்கு தயக்கமா இருந்தாலோ, நான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருந்தாலோ அது எதையுமே நான் வந்து முன்ன வைக்கவே இல்லை. நாம தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருப்போம், மாற்றம்ங்கிறது நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா என்ன நான் மெருகேற்றம் செஞ்சு எடுத்துட்டு வந்ததுதான். நான் எனக்கு நானே திறமையை வளர்த்துக்கிட்டேன், நானே பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஒவ்வொரு இடங்களுக்கு நானே ஒன் டு ஒன் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட நான் ப்ரோக்ராம் பண்ணும் போது என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஃபிளிப்சார்ட் தான் இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என் மாமியார்கிட்ட சொல்லி ஒரு 50,000 இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி தான் லேப்டாப்பும் ப்ரொஜெக்டருமே வாங்கினேன். அப்படிதான் நான் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா தான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தது. எந்த சூழ்நிலை என்கிட்டயும் வந்து நிறைய பேர் உள்ள வருவாங்க, நிறைய பேர் காணாம போடுவாங்க, சைட்ல டீம் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன், ஒரு பக்கம் காணாம போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நடந்தாலும் கூட நான் அந்த இடத்த உருவாக்கியே தீர்வுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். எந்த பக்கமும் திரும்பவே இல்லை. தொடர்ந்து செஞ்சதுனால அந்த காலகட்டமானது படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டு சிறப்பான ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்துடுச்சு. அருமையா சொன்னீங்க சார். உண்மையிலேயே சூப்பர், சான்ஸ் இல்லை, எக்ஸலண்ட். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா இன்னைக்கு பணம் போடணும், நாளைக்கு வந்து பணம் வரணும். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு போய் பணத்தை இழந்துக்கிட்டு வாழ்க்கையை இழந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளேயே வந்து எனக்கு ஒரு 10,000 50,000 1 லட்சம் வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க வந்து அருமையா சொன்னீங்க, படிப்படியா ஒன்னொன்னா கத்துக்கிட்டு, இன்ஃபேக்ட் நீங்க லேப்டாப் ப்ரொஜெக்டருக்கே மாமியார் கிட்ட கடன் வாங்கி
உங்க ஆமா. பிசினஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸ்டில் அதை வளர்க்கணும், கத்துக்கணும், நான் பெரிய அளவுல வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்றது, நீங்க எடுத்து வச்ச ஒரு ஒரு அடியும் பட்டாசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தீபாவளி வேற நெருங்குது. அதனால அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க பண்றீங்க. கிரேட் சார். ஸோ இன்ஃபேக்ட் இப்ப நான் இப்ப கேட்கறது என்ன சார், இப்ப நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே லெவல்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆ. ஒரு சில்வர், கோல்டு, ஸ்டாரு கிட்டத்தட்ட 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். இப்போ இந்த மாரி ஒரே லெவல்ல உட்காந்துட்டு, அந்த லெவல்ல அவங்களும் இன்கம் எடுக்கல. மேலவும் ஏறல. இப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்னா என்ன சார் சொல்வீங்க? அதனாலதான் நான் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது எல்லாமே நான் வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்தே நான் சொல்லக்கூடியதுதான். நான் எல்லா விஷயங்களுமே நானே பார்த்து பார்த்து ஒன்னொன்னா புரிஞ்சு நான் சொல்லக்கூடியதுதான். மக்கள் வந்து ஒரே நிலையில தேக்க நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க கிட்ட கனவானது பெரிதாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதை நோக்கி முன்னேறுவாங்க. அடுத்தது அவங்க அந்த ஒரே நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு அவங்க மாற்றத்துக்குள்ள வரணுமானா கண்டிப்பா வரணும். ஏன்னா கால மாற்றம் அப்படிங்கிறது சுழற்சியில ஒரே நிலையிலே இருந்துட்டு இருக்கிறோம், அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்க காணாம போவது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு உந்து சக்தி, ஒரு ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க முன்னேற்றத்துல தான் இருக்கு. ஸோ அந்த முன்னேற்றம் அடைய முடியுமா அவங்களால அப்படின்னா சர்வ நிச்சயமாக முன்னேற்றம் அடைய முடியும். அந்த முன்னேற்றம் அடைவதற்கு அவங்க செய்ய வேண்டியது அவங்களுக்கு மேல அவங்களுடைய வெற்றி அடைந்த தலைவர்கள் யாரோ அவர்கள்ட்ட தனிப்பட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க டிஸ்கஷன் பண்ணணும். அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்டரியை பத்தி சொல்லணும். அவங்களோட ஃபேமிலி என்ன, அவங்களோட இன்கம் என்ன, அவங்களோட டீம் அமைப்பு என்ன, இதுல என்ன செஞ்சா நம்ம வர முடியும் அப்படிங்கிறத பேசினாங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் இருக்கு. இங்க உள்ள எல்லா தலைவர்களுக்குமே இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல மார்க்கெட்டிங் பிளான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லைனா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரி வைக்கல. எந்த டெப்த்ல உள்ளவங்களுக்குனாலும் சப்போர்ட் பண்ணலாம். அப்படிதான் அந்த மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய வெற்றி அடைந்த தலைவர் யார்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு அதுக்கு வழிகாட்டுதல் சொல்லி தருவாங்கன்னா நிச்சயமாக சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி தர்ற விஷயத்த நீங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். உங்க மனசுக்குள்ள நான் உண்மையிலே என் வாழ்க்கையில நான் முன்னேறணும், என் குடும்பத்துக்கு நான் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்தால் மட்டுமே மாற்றம் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய நிறுவனம் அற்புதமான நிறுவனம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க நான் 2010ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறுவனம் ஒவ்வொரு தருணத்திலும் அவங்க அனிவர்சரி அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க விஷயத்த வெளியிடுவாங்க. நாங்க 2010ல இருக்கும் பொழுது கம்பெனி 2004ல ஆரம்பிச்சிருந்தாங்க. 7 வருஷத்துல 2011ல எட்டர்னட்டி அப்படிங்கிற ஒரு புக்கு கொடுத்தாங்க 2011ல. அந்த எட்டர்னட்டி புக்ல நாங்க எந்த வருஷத்துல நிறுவனத்தை துவக்கணும், எத்தனை ப்ராடக்ட் வச்சு ஆரம்பிச்சோம், கம்பெனி ஆபீஸ் என்ன இருந்தது, எவ்வளவு பேர் இதில் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க, எல்லா டீட்டெயிலுமே ஃபாரின் ட்ரிப் எத்தனை கூட்டு போயிருக்கிறோம், கார் அச்சீவர் என்ன, ஹவுஸ் அச்சீவர் என்ன எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுல நாங்க எங்க போக போறோங்கிறதையும் தெளிவா வடிவமைச்சிருந்தாங்க. இதை ஒவ்வொரு வருஷமும் அவங்க செஞ்சாங்களா அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் செஞ்சாங்க. 2014ல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2014 அவங்க 10 ஆண்டுகள் அடியெடுத்து வச்சிருந்தது. 2004 டு 2014 10 வருஷம். 10 வருஷம் முடிஞ்சிட்டு அவங்க அப்ப என்ன வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த 10 வருஷத்துல நாங்க எப்படி இருப்போம், 2024ல வெஸ்டீஜ் நிறுவனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வெளியிட்டாங்க. அந்த தருணத்துல அவங்க வெளியிடும் போது இந்தியாவில நம்ம நம்பர் 1 கிடையாது. அவங்க அதுல வெளியிட்ட மாதிரியே அவங்க இந்தியால நம்பர் 1 ஆனாங்க. இந்தியால நம்பர் 1 ஆன அதே தருணத்துல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்தியால நம்பர் 1 ஆகி என்ன செய்ய போறோம், உலகத்துல நம்பர் 1 ஆகிறத நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி சார்ட் என்ன வந்துச்சு. எப்பவுமே நீங்க வந்து ராக்கெட்ல விண்வெளி நிலாவில போய் இறங்கினவங்க ஃபர்ஸ்ட்ல இறங்கினவங்க பேர் என்னன்னு கேட்டோம்னா எல்லாரும் சொன்னாங்க. செகண்ட்ல இறங்கினவங்க பேருன்னு சொன்னோம்னா தெரியவே இல்லை. அப்ப நம்ம எப்பவுமே செகண்டா இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பாலி சார் வந்து சொன்னாப்ல. அது ஒன்னொன்னே அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கம்பெனி அதே மாதிரி இந்த துறை 2030ல இந்தியால எப்படி இருக்க போகுது, அதுல வெஸ்டீஜ் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நோக்கி அவங்க வேகமாக அவங்களுடைய செயல்பாடுகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம கண்காணிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும், நம்மளுடைய குழுவை நாம எப்படி வழிநடத்திட்டு போகணும் இப்படிங்கிற எல்லா விதமான புரிதலும் அதை ஏற்படும்.
ஸோ அதற்கு தலைவர்கள் நிறைய பேர் சொல்லி தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய தலைவர்கள்ட்ட நீங்க கலந்து ஆலோசிச்சீங்க அப்படின்னா அதற்குண்டான வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு நாமளே வச்சுக்கிறது தான் இலக்கு. அப்படி எனக்கு நான் இலக்கு வச்சிருக்கிறேன்னா எனக்கு நான் இலக்கு நிறைய வச்சிருக்கேன். அதை நோக்கி என்னுடைய பயணம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு நீங்க செல்ஃபா இலக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. வருமானத்திலையும் வைங்க, லெவல்லையும் வைங்க, உங்க டீம் டர்ன் ஓவர்லையும் வைங்க. நானும் என்னோட டீம் டர்ன் ஓவர், ஒவ்வொரு டீம் டர்ன் ஓவருக்கு நான் வச்சிருக்கேன். அதை வச்சுதான் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வருமானத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பயணத்துல தான் இருக்கு. வெரி கிரேட் சார். அற்புதமா நீங்க சொல்றீங்க. எஸ், Thank you. டெஃபினட்டா. பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு குயிக் மணி அந்த மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதை தாண்டி வந்து ஒரு வழிகாட்டுதல் ப்ராப்பரா இல்லாம ஏதோ ஒன்று அப்படின்னு பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து மிஸ்கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. லீடர்ஸோட கனெக்ட்ல எப்போதுமே இருக்கணும். ஆமா, குயிக் மணிக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அசோக் சார். சாரி, உங்களோட நீங்க இப்ப கேட்கறக்கூடிய விஷயத்துக்கு நான் ஒரு தடங்களா இல்லை. ஒரு குயிக் மணி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த துறையில் இது வந்து சாத்தியமே. இந்த துறைக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னக்கூட்டி இந்த துறையே சரி வராதுன்னு நினைச்சிருப்பீங்க. இந்த துறைக்குள்ள வந்த உடனே நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க வெஸ்டீஜ் நிறுவனம் இப்படிதான், வெஸ்டீஜ் நிறுவனத்துல இந்த மாதிரி தான் இருக்கும், அதை விட சீக்கிரமா நீங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பைனரி கான்செப்டோ அல்லது கிரிப்டோ கரன்சிலையோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லயோ ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து பேசுவாங்க. இங்க பொருள் வித்தாதான் பணம், பொருள் வாங்கினாதான் பணம், ஆள் சத்தாதான் பணம், ஆளை வளர்த்தாதான் பணம், எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இப்படி நிறைய சொல்லுவாங்க, குழப்புவாங்க. வெஸ்டீஜ்ல இருந்து அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாருலாம் சொல்லுவாங்க. இதுல பங்கெடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வெஸ்டீஜ் நிறுவனத்தை போன்று ஒரு நிறுவனம் அல்லவே அல்ல. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் தான். உலகத்துல ஒரு தலை சிறந்த நிறுவனமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்மளுடைய நிறுவனம் தான். பொருட்களா இருக்கட்டும், வியாபார திட்டமா இருக்கட்டும், நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலா இருக்கட்டும், நிறுவனத்துல கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அசோக் சார் மாதிரியான தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப திறமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. இங்க இருக்கிற விஷயம் வேற எங்கேயுமே கிடையாது. இங்க வந்து இந்த வியாபார திட்டத்துல 1000மும் இருக்கு, லட்சமும் இருக்கு, கோடியும் இருக்கு. அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே உதாரணங்கள் நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடியே சேர்ந்தவங்க தான் ஜெயிக்க முடியுமா? இப்ப சேர்ந்தவங்க ஜெயிக்க முடியுமா? இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஆண்கள் ஜெயிக்கலாமா, பெண்கள் ஜெயிக்கலாமா, இப்படி இருக்கும். நீங்க வெளியில அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், குயிக் ஸ்கீம்ங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா வெஸ்டீஜை விடுவீங்க. வெஸ்டீஜை விடுறதோடு மட்டுமல்லாமல் கால சுழற்சியில் வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிற அந்த இடத்துல வாழ்க்கையவே இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடும். தெரிந்தோ தெரியாமலையோ நாம போய் சிக்கக்கூடிய இடமானது வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கணும். சிறுக சிறுக சேர்த்து முன்னேறி வச்ச பணம் பூரா கையை விட்டு போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கடன் சூழலுக்குள்ள மாட்டக்கூடிய சூழல் வந்துடும். இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நான் இந்த துறையிலே தொடர்ந்து பயணம் பண்ணுவதனால என்னுடைய மிகப்பெரிய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். நிறைய பேர் காணாம போனதுக்கு உண்டான விஷயம் என்னன்னு பார்த்தா இதுவா தான். அதனால எந்த சூழ்நிலையிலையும் வெஸ்டீஜ்ங்கிற இந்த சிஸ்டத்தை தாண்டி வேற ஒரு சிஸ்டம் கிடையவே கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில மிக சரியான, மிக நேர்த்தியான ஒரு நிறுவனம்னா வெஸ்டீஜ் தான். அதை பார்த்துதான் இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரிஸா இருக்கட்டும், வெஸ்டீஜினுடைய சட்ட திட்டங்களை அமல்படுத்தி அதன்படி செயல்படணும்னு வடிவமைப்பே கொடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க தொடர்ந்து வெஸ்டீஜ் நிறுவனம் என்ன சொல்லி கொடுக்குறோம் அதன்படி செயல்பட்டோம்னா பெரிய மாற்றம், பெரிய வளர்ச்சி இருக்கு. உங்களுடைய கனவுகள், வேலை பார்த்து தொழில் பார்த்து நிறைவேறாத கனவுகள் எல்லாமே வெஸ்டீஜ் மூலமாக சர்வ நிச்சயமாக நிறைவேற்றப்படும். கிரேட் சார், ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுக்காக இன்னைக்கு உங்க நேரத்தை வந்து எங்களுக்காக வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றிகள் நாங்க தெரிவிக்க வந்து கடமைப்பட்டிருக்கோம். மனமார்ந்த நன்றி அசோக் சார், எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மனமார்ந்த நன்றி. என்னோட தலைவர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ரா சார், ராஜன் சார், சுதாகர் சார், ஃபருக் சார், எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார்.